அடுத்தது டர்ஜிட் அண்ட் ஃப்ளாசிட் செல். டர்ஜிட் செல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு செடியில் வந்து செல் இருக்குல்ல, செல்லில் சுற்றி என்ன இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். டர்ஜிட் அப்படின்னா அது வந்து நல்லா உள்ளார ஃபுல்லாக தண்ணியை ஃபுல்லாக இழுத்து வச்சுக்கிட்டு டைட்டாகிடும். அதில் ஒரு ப்ரெஷர் டர்கர்ஸ் ப்ரெஷர் வந்து ஒன்று கொடுக்கும். அது அப்படி கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட பிளான்ட்டில் இருக்க தண்ணி வந்து வெளியிலையும் போகாது. ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா வெளியில் இருக்க தண்ணியை உள்ளாரையும் எடுத்துக்காது. அந்த ஒரு ப்ரெஷர் மூலமாக வந்து என்ன ஆகும், நம்மளோட செடி வந்து அப்படியே ஹெல்த்தியாக இருக்கும், டர்ஜிட் ஆகிடும். இதே ஃப்ளாசிட் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து உள்ளார தேவையான அளவுக்கு தண்ணி இல்லை, ஓகேவா, தண்ணி உள்ளார இல்லை அப்படின்னா என்ன ஆகும், என்னப்பா ஆகும், நீயே சொல்லு, திங்க் பண்ணு. உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில் லாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், நம்மளோட செடி வந்து ஷ்ரிங்க் ஆகும். அப்போ அதில் இருக்க இது பேர் ஃப்ளாசிட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. டர்ஜிட் செல்னால் நமக்கு திக்காக உள்ளார ஃபுல்லாக எல்லாமே தண்ணி வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கு மேலே தண்ணி உள்ளார அப்சர்வ் பண்ணவும் பண்ணாது, உள்ளே இருக்கிற தண்ணியை வெளியிலையும் கொடுக்காது. எது மூலமாக, அந்த டர்கர் ப்ரெஷர் மூலமாக. அடுத்தது இதே ஃப்ளாசிட் செல்ஸ் அப்படின்னா ஷ்ரிங்க் ஆகிடும், ஓகே. உள்ளார வந்து இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வெளியில் வந்து அந்த ப்ரெஷர் மூலமாக வெளியில் வந்துட்டு உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுன்னா என்ன ஆகும், செடி வந்து செத்து தான் போகும், ஓகேவா. அடுத்தது ஸ்டொமேட்டானா என்ன அப்படின்னா, உனக்கு தெரியும்ல, செடி ஒரு இலைக்கு மேலே என்ன இருக்கும், குட்டியாக ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக தான் வந்து என்னென்னா ஏர் வந்து உள்ளார போகும், வெளியில் வரும். இது எல்லா ப்ராசஸும் வந்து இந்த ஸ்டொமேட்டோ மூலமாக தான் நடக்கும், ஓகேவா. அந்த ஸ்டொமேட்டோ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து அதுக்கு 2 அசிஸ்டண்ட் வச்சுருக்கோம். நீ எப்படி 2 அசிஸ்டண்ட்டை கொண்டாந்து அந்த லைம் சோடாவில் கொண்டாந்து நிறுத்தின, அது பேர் வந்து காட் செல்ஸ். கார்ட்னா என்னது, நமக்கு செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த ஸ்டொமேட்டோவை பாதுகாக்கிறதுக்கு 2 கார்ட் செல்ஸ் வந்து இருக்கும். அது என்ன பண்ணுன்னா, அது திறந்து விடுறதும் மூடுறதும் தான் அதோட வேலை. ஸ்டொமேட்டோ என்ன பண்ணும் அப்படின்னா, டே டைமில் வந்து ஓப்பன் பண்ணும் அந்த கார்ட் செல்ஸு. ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் உள்ளார போகும். ஏர் சர்க்குலேஷன் உள்ளார போகிறப்ப டே டைமில் ஏன் ஓப்பனில் இருக்குன்னா, அது சன்லைட் இருந்தால் தான் அது ஃபுட்டு வந்து இது பண்ண முடியும், ஃபுட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக. அதுக்காக டே டைமில் ஓப்பன் பண்ணிவிடும். நைட் டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, காட் செல்ஸ் வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும், அந்த ஸ்டொமேட்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கும். அதனால தான் நீ செடி பார்த்த அப்படின்னா காலையில் ஏஞ்சி பார்க்குறப்ப லேசாக வாடின மாதிரி இருக்கும். நீ வந்து இது வேணால் செக் பண்ணிப்பார். பகலில் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அளவுக்கு நைட்டு முடிஞ்சு காலையில் விடிகாத்தால் ஏஞ்சி பார்க்குறப்ப வந்து அது வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஏன்னா வந்து அது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது வந்து ஃபுட்டு வந்து நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்போ டல்லாக தானே ஆகும். அதனால தான் இந்த ஸ்டொமேட்டோ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன சொன்னேன், தண்ணியும் ஒரு இது பேர் என்ன, ஒரு சாலிடும் இதில் கலக்கிறது தான் வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு சொன்னேன். சம்டைம்ஸ் செல் நீட் டு அப்சர்வ் மாலிகுல் ஆர் அயன் ஃப்ரம் எ ரீஜியன் ஆஃப் லோ கான்சன்ட்ரேஷன் இன்டு region of higher concentration. For example, root hair cell take in nitrate ion from the soil even though the concentration of these ion are higher. அதாவது நமக்கு ரூட்டுக்குள்ளார வந்து லோ கான்சன்ட்ரேஷன் தான் இருக்கும். லோ கான்சன்ட்ரேஷனாக என்னது, தண்ணியாட்டம் இருக்கும். ஆனால் வந்து ஒரு சில டைமில் வந்து வெளியில் இருக்க நியூட்ரிஷன் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அதையும் அப்சர்வ் பண்ணி தானே ஆகணும். வெறும் தண்ணி மட்டும் வச்சுட்டு நம்ம செடி வந்து உயிர் வாழுமா, அதுக்கு உரம் போடணும், அதுக்கு தேவையான சத்து எல்லாத்தையுமே கொடுக்கணும். அந்த சத்துலாம் பார்த்த அப்படின்னா ஹையர் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். எப்பயுமே லோ கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு என்ன தேவைப்படும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் வந்து லோ கான்சன்ட்ரேஷனும் நமக்கு இழுக்கிற மாதிரி இருக்கும். அது எந்த ப்ராசஸ் மூலமாக நடக்கும் அப்படின்னு பார்த்த அப்படின்னா, நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக தான். ஒரே நிமிஷம்டா, ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக வந்து நடக்கும். இப்போ ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து நமக்கு ஒரு ப்ராசஸ் வந்து தேவைப்படுது, அதாவது ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அது என்னென்னா ரெஸ்பிரேஷன். அதனால் இது வந்து என்னென்னா ஆக்டிவ்னு சொல்லணும். அது ரெண்டுமே என்னது, பாசிவ். எது ஆஸ்மாசிஸும் டிஃப்யூஷனும் வந்து பாசிவ். ஏன்னா வந்து எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸோ ஒரு எனர்ஜி எதுவுமே நமக்கு தேவைப்படாது. ஆனால் இதுக்கு வந்து ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து என்ன பண்ணோம், வெளியில் இருக்கிற திக்கான சப்ஸ்டன்ஸை வந்து உள்ளார இருக்கிற இது வந்து லைட்டாக இருக்கிறது வந்து இழுக்கும், ஓகேவா. அப்போ வந்து அதனால் இதுக்கு வந்து ஆக்டிவ்னு சொல்லணும். அது ரெண்டுத்துக்குமே வந்து பாசிவ்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், இந்த டாபிக் முடிஞ்சதுடா. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணு, நான் உனக்கு சொல்லித்தரேன், ஓகே.